இது நடந்துக்குமா? கண்டிப்பா வரும். கோர்ட்ல நாளைக்கு இந்த கேஸ் விசாரணைக்கு வருது. எல்லாருக்கும் நல்ல முடிவு கிடைக்கும். அனாமிகா மேல நம்ம சைடுல இருந்து ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. வீட்ல இருக்கிற 2 பேரை கொல்ல பார்த்தா சும்மா விட்டுருவோமா? அனாமிகா தான் பண்ண சொன்னான்னு கண்டிப்பா கோர்ட்ல நிரூபிச்சிருவாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம குடும்பத்தையே ஆக்கி படைச்சிட்டு இருந்த பேய் இப்ப விலகிடுச்சு பிரபா. அனாமிகா பயங்கரமா திட்டம் போட்டிருக்கா. நம்மளை இப்படி பண்ணதுக்கு அந்த அனாமிகாவுக்கு கண்டிப்பா கூலி கிடைக்கும். அதை நம்ம கண்ணால பாக்கல. உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதான் நாங்க காரணம் இல்லைன்னு போலீஸ்காரங்களே சொல்லிடாங்க. நீ எதையாவது பண்ணி இந்த 2 பேரையும் மாட்டிக்கிட்டாரு. எனக்கு ஆதாரம் மட்டும் கிடைக்கிச்சோம். அதோட உங்க கதை அம்மேந்தான். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே நான் பணக்காரி உன்னாதானே தப்ப போனேன் அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ண பண்ணி நீங்க மட்டும் என்ன சலிச்சோட கௌதம். நீங்க எந்த அளவுக்கு என்ன ஏமாத்தி லவ் பண்ண வச்சீங்களோ அதனாலதான் அவளே சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கா. இப்ப இந்த கௌதம் மேல அவளை கிளப்பி விட்டுட்டு போயிட்டானே. இவ இப்ப என்னென்ன பண்ண போறாளோ? இவ முறைக்கிறத பார்க்க புதுசா ஏதோ பிளான் பண்ண மாதிரி தெரியுது. இல்லம்மா, கௌதம் திருந்தணும்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையும் பண்றேன். ஆனா அவர் நடந்துட்டு தினம் பார்த்தா திருந்து வரனே எனக்கு தோணல. என்ன செஞ்சு அவன் என் வழிக்கு கொண்டு வருதுன்னு தெரியணுமா? அதனாலதான் இப்படி மிரட்டி பார்த்தேன். என் மகா தப்பே பண்ண மாட்டாரு. அந்த கோவத்தை ஹாஸ்பிட்டல்ல வச்சு உங்க நான் ஏறிதான் பேசிட்டேன். அங்க எந்த தோம்பன வேலை சொல்லிட்டேன். ஆனா நீங்க அங்க இருந்ததாக தான் நான் உயிர் தப்பிச்சேன். அனாமிகா எங்க கிட்ட ஒரு மாதிரியா தான் நடந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு வந்து பிரபாவை தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி பிரபா அந்த கல்யாணத்துக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைங்க ஆயிடுச்சு. வயித்துல குழந்தையோட இருக்கிற என் மூத்த மக ஐஸ்வர்யாவுக்கு அவங்க எதையுமே ஆரம்பத்தாலதான் பண்ணல. எல்லாமே பக்காவா திட்டு போட்டுதான் பண்ணாங்க. அதனாலதான் என் தங்கச்சி மட்டும் இல்லாம என்னையும் கொயப்பான ஆள் அனுப்புறாங்க. அனாமிகா பண்ண சப்புக்கு தற்படி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அப்பதான் அவங்க உயிரோட மதிப்போ உலகோட மதிப்போ அவங்களுக்கு புரியும். தீர்ப்பு வழங்குங்கன்னு மதிப்புக்குரிய நீதிமன்றத்தை கெஞ்சி கேக்குது. என்ன பாருங்கம்மா, ஏற்கனவே உங்க மேல கொலை முயற்சி வாழ்க்கைகள் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க மதாவை கத்தியால குத்தம் வந்ததை பார்க்க திரு சூர்யா, கௌதம் மற்றும் சித்ரா தேவி 3 பேரும் ஏற்கனவே சாட்சி சொல்லிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் இவங்க 2 பேரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணேன். ஆகல முடியுமா? எனக்கு பறக்க கொடுத்து 2 பேரையும் கொலை பண்ண சொன்னாங்க.